ஓம் வசி ஓம் வாழை தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதிசிவத்தின் காப்பும் இறையருள் குருவருள் துணையோட நாம் இப்பொழுது மந்திர ஜபத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்க போகிறோம். அகஸ்திய மகரிஷி சொன்னது போல மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. செம்மை அப்படிங்கிறது என்னென்னா, மனம் ஒரு விஷயத்தின் மேல் அந்த மனம் எப்படி இயங்குது. இப்போ ஒரு பொருளை பார்க்கும்போது அறிவு சொல்லும், இந்த மனதை நெருப்புக்கிட்ட இப்படி தொடர்பு கொள்ளு, தண்ணிக்கிட்ட இப்படி தொடர்பு கொள்ளு, மண்ணுக்கிட்ட இப்படி தொடர்பு கொள்ளு, பயங்கரமான சூறாவளி காற்று வந்துச்சுன்னா அந்த காற்றை எதிர்த்து நிற்க முடியாது, நீ ஒதுங்கி ஓரமாண்டு அந்த காற்றுக்கு வழி விட்டுரு. அப்போ ஆகாயத்தோட தொடர்பு கொள்வது எப்படி அப்படின்னு இந்த அறிவு இந்த மனதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சொல்லிக்கிட்டு இருக்க அறிவு செம்மையாக நிலைக்கு வந்துருச்சுன்னா, அதான் மனமது செம்மையானால் முழுசாக அதை நம்ம கையாண்டலாம் அப்படிங்கிறதான் அகஸ்திய மகரிஷியோட முழுமையான தத்துவமாக இருக்குது. அப்படியாப்பட்ட மனதை செம்மைப்படுத்துறதுக்கு எல்லாத்துலேயும் சரி, நம்ம பார்க்குற 3 விதமான யோக வாழ்க்கையிலையும் சரி, புத்திஸ்ட்லேயும் சரி, எல்லா இயக்கத்துலேயும் சரி, நம்ம சிவனுடைய வழிபாடாக இருக்கட்டும், கிறிஸ்டினாட்டில் இருக்கட்டும், முஸ்லீம்ஸ் எல்லாத்துலேயுமே ஜபம் மணின்னு ஒன்று வச்சு ஜபம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஜபம் பண்ணியை வச்சு நீங்கள் ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அகத்தியர் சொல்லிட்டாரு. அந்த மனமை எப்படி செம்மையாக வச்சுக்கணும், அப்போ மந்திரம் ஜபிக்கிறதுனால மனம் எப்படி செம்மையாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் அதை உங்களுக்கு இது பண்ணுறேன். எப்படின்னா, நம்ம ஜபம் பண்ணும்போது எப்படின்னா, கைகளில் ஒரு மணி வச்சுருப்போம், ஜபம் மணி ஒன்று வச்சு இப்படியே உருட்டுவோம். வெளி உலகத்துக்கு பார்க்குறப்ப அகத்தியரே கமண்டலம் வச்சுருப்பார், ஒரு தண்டம் வச்சுருப்பார், ஆனால் ஜபம் பண்ணி வச்சுருப்பார். எல்லா சித்த புருஷர்கள், யோகிகள் எல்லா இயக்கத்துலேயும் ஒரு ஜபம் மணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன் ஜபம் பண்ண சொன்னாங்கங்கிறத விளக்கமாக எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஜபம் பண்ணுவோம் மனதார. இப்போ இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில அந்த ஜபம் மணியை வச்சுக்கிட்டு நம்மளுடைய பெருவரலால் அந்த மணியை இப்படி உருட்டும் பொழுது, ருத்ராட்சத்தையோ இல்லை சந்தன மணியையோ இல்லை துளசி மணியையோ உருட்டும் பொழுது, ஒரு தடவை இப்படி உருட்டி உள்ளே வரும்போது அந்த மந்திரம் 108 தடவை சொல்லும்போது மந்திரமும் உரியேறும். அதே சமயத்தில் மந்திரத்தோடு சேர்ந்து உங்கள் கைகள் இருக்குல்ல, இந்த 5 விரல்களில் இருக்கிற விபூதி பூசுகிற விரல், அதுக்கு துணையாக இருக்கிற பெருவிரல், அந்த நடுவிரல், இதுங்களுக்கு மத்தியில் அந்த மந்திரத்தை உரியேற்றும் போது அந்த விரல்களில் உள்ள ஜீவகாந்தமானது, அந்த உடலில் ஒரு காந்த அடையிருக்கு, அந்த காந்தமானது அந்த மணிகள் மூலியமாக அந்த மந்திரங்களை உரசி அந்த கைகளில் அந்த தெய்வீக ஆற்றல் அந்த கைகள் பெறும். முக்கியமாக வலது கையில் அந்த ஜபம் பண்ண சொல்லுவாங்க. வலது கையில் அந்த ஆற்றல் நீங்கள் பெற்று அந்த ஆற்றலில் முழுமையாக ஜபம் பண்ணி அந்த கைகளில் தான் மெயினாக இருக்கும். ஆனால் மனதில் என்ன ஆகிடும், அந்த மந்திரம் உருகி மனதை செம்மையாக்கிடும். அப்போ அறிவு மனமும் அந்த மந்திரத்தில் சக்தி நிலை பெற்றுச்சுன்னா உங்கள் கைகள் முழுவதுமாக இருக்கும் அந்த ஆற்றல். நீங்கள் அப்படி கைகளை எடுத்து ஒருத்தவங்களுக்கு இப்படி கையை காட்டிங்கன்னா அந்த மந்திர சக்தி கைகள் வழியாக போய் அவங்க மேலே பட்டு, அவங்க ஆரோவில் பட்டு, அவங்கள சரி பண்ணுற சக்தி அந்த கைகளுக்கு வந்துடும். அந்த கைகளில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து நெத்தியில் இப்படி வச்சிங்கன்னா அந்த விபூதி பூசும்போது அந்த உடலுக்கு, அந்த உயிருக்கு, அந்த உணர்வுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த கைகளில் ஒரு உணவள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த உடல் நோய்களை பிணித்துக்கும். அந்த கைகள் மூலமாக மருந்தை ஒரு அரைச்சோ மருந்துகளை சுத்தம் பண்ணும்போதோ அந்த மருத்துவம் கொடுக்கும்போது அந்த மருந்து சித்திக்கும். அந்த கைகள் மூலயமா நீங்கள் ஒரு சிவ பூஜை பண்ணுறீங்க, ஒரு முருகர் வழிபாடு பண்ணுறீங்க, ஒரு அம்பாள் வழிபாடு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது அந்த சிலைகளில் நீங்கள் அந்த விபூதி அபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த கைகள் போடும்போது அந்த கைகளில் அந்த தெய்வீக ஆற்றல் இருக்கிறதுனால, அந்த மந்திர ஜபம் இருக்கிறதுனால அந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வ ஆற்றலும் அதில் ஒரு சுழற்சி உண்டு பண்ணும். நம்மளுடைய ஜீவகாந்தம், அந்த தெய்வத்தினுடைய ஒரு உயிர்காந்தம் எல்லாம் சேர்ந்து ஒன்றாகி எதுக்க உள்ள உயிர்களுக்கு அந்த தெய்வத்தோட முழு பலனை கொடுக்க முடியும். அதனால் ஒரு ஸ்தாபனத்தில் மூலமாக அந்த கைட் பண்ணுற ஒரு ஆன்மாவாக இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மந்திர ஜபம், இன்றைக்கி நான் ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ, ஓம் ஆதிசக்தி யோகா வாழைத்தாயை போற்றின்னு ஏதோ ஒன்று சொல்லி நான் ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு விபூதியோ ஒரு ஆன்மாவுக்கு தர்றேன்னா அந்த அளவுக்கு அந்த கைகளில் அந்த ஜபம் பண்ணி இருக்கிற ஆற்றல் இருக்கணும். இதை நல்லா புரிஞ்சிட்டு செயல்படுங்க. இந்த மந்திர ஜபம்
நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் உயிர் மனமும் நல்ல தூய்மையாக இருக்கும். இந்த மந்திர ஜபத்தின் மூலியமாக நம் வாழ்க்கையும் மாற்றம் பெறும், நம்மை சுற்றியுள்ளோர் வாழ்க்கை மாற்றம் பெறும் என்று சொல்லி இந்த மந்திர ஜபத்தின் மேன்மையை எல்லோருக்கும் போய் சேர்ப்பதற்காக ஆத்ம உணர்வோடு இதை சமர்ப்பிக்கின்றேன். ஓம் வசி ஓம்.